இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு பில்ட் பண்றீங்க? மெயினாக எடிட்டிங் பர்பஸ்க்கு தான். இது ஆக்சுவலி பிரைமரி கோலே வந்து எடிட்டிங் தான். ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிசி பில்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் கஸ்டமர் விக்னேஷ் ஃப்ரம் மதுரை. அங்கேருந்து வந்து நம்ம கிட்ட லைவ் பில்ட் ஒரு ஸ்லாட் புக் பண்ணி டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து அவர் சிஸ்டமும் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு போறாரு, பில்ட் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு. அண்ட் இட் இஸ் கம் அவுட் வெரி குட். ஸோ அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எதுக்கு பில்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹை ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அங்கேருந்து நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு மை டீப்பஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு பில்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. மெயினாக எடிட்டிங் பர்பஸ்க்கு தான் சார், 3D மாடலிங். ஓகே தான். ஸோ இவர் ஆக்சுவலி பிரைமரி கோலே வந்து எடிட்டிங் தான். நீங்க வேணா டேக் ரெஸ்ட், நோ ப்ராப்ளம். அவர் வந்து நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் பிரைமரி வந்து யூஸ் பண்றேன்னு சொன்னதுனால இந்த சிஸ்டம் வந்து ஐ வில் நாட் நேம் இட் லைக் ஒரு மிட் ரேஞ்ச் சிஸ்டம் அப்படின்னே சொல்ல மாட்டேன், ஹை எண்டோட என்ட்ரி லெவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அல்ட்ரா கோர் 7 265K ப்ராசஸர், 32 GB ஆஃப் RAM, 1 TB SSD and 2 TB ஹார்ட் டிரைவ் கொடுத்துருக்கோம், along with the 5070 Ti கிராஃபிக் கார்டு. ஐ வுட் சே 5070 Ti மாதிரி ஒரு ப்ராப்பரான மிட் லெவல் செக்மெண்ட் கார்ட்ஸை பிரேக் பண்ற ஒரு கார்டே கிடையாது. ஸோ அதை வந்து ஒரு மிட் லெவல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, மிட் லெவல்லே இருக்கிறதுலே ஹை எண்டான ஒரு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லலாம். ஏன் அல்ட்ரா 7, why not Ryzen அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் டவுட் இருக்கலாம். சில பேர் எங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஏன் நாங்க இது யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அல்ட்ரா 7 இஸ் வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங். ஏன்னா there is something called as a குவிக்சிங் டெக்னாலஜி ஆன் இன்டெல். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராசஸர் ஒர்க் ஆகும், ப்ராசஸர் கூடயே இருக்க கிராஃபிக் சிப்பும் ஒர்க் ஆகும், பிளஸ் நம்ம தனியாக போகிற கிராஃபிக் கார்டும் ஒர்க் ஆகும். மூணுமே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓவரால் அவுட்புட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெண்டரிங், இன்புட் அவுட்புட் எல்லாமே சரி, இட் வில் பி ஆன் அ பெட்டர் ஃபேஸ். கமிங் டு த கிராஃபிக் கார்டு, டெஃபினட்டா வந்து வி வாண்டட் டு கோ வித் NVIDIA கிராஃபிக் கார்டு தான். அதுவும் ஓவரால் சிஸ்டமோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 2,50,000 rupees. ஏஸ்தட்டிக்ஸ்லையும் ஸ்லைட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஜாஸ்தியாலாம் இல்லை. ஸோ லியான்லியோட வெக்டர் கேபினெட் போட்டிருக்கோம் அண்ட் கூகரோட லிக்விட் கூலர் விச் கம்ஸ் வித் LCD டிஸ்பிளே. இது வந்து ஒரு இந்த டெம்பரேச்சர் டிஸ்பிளே மட்டும் வரும், LCDயும் அவைலபிளா இருக்கு. அது வந்து நீங்க எங்களோட நெக்ஸ்ட் வீடியோல ஆக்சுவலி பாப்பீங்க. ஸ்டோரேஜ்க்கு வந்து WD ல இருந்து 1 TB NVMe போட்டுருக்கோம் அண்ட் ஹார்ட் டிரைவ் வந்து we have gone with 2 TB WD as well, 7200 RPM. சோ இந்த சிஸ்டம்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு வேணா நீங்க வந்து பார்க்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் a perfect all rounder system. லிட்டரலா இதனால பண்ண முடியாத டாஸ்கே கிடையாது in its segment. So for 2.5 lakh I would say it's a very good system. இது வந்து நீங்க ஒரு 3-4 months முன்னாடி வாங்கினீங்கன்னா டெஃபினட்டா கம்மியா தான் இருந்திருக்கும். பட் at this point of time if you are going to earn money by building a system, it's still a very good time to build one. ஏன்னா வந்து நிறைய இப்போ cloudக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. Cloud is going to be very expensive also. So if you are looking to build a system, reach பண்ணுங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So we ship to தமிழ்நாடு. எங்க இருந்தீங்கனாலும் வந்து சேஃபா வந்து பேக் பண்ணி டெஸ்ட் பண்ணி we ship it out also. And உங்களுக்கு லைவ் பில்டும் பார்க்கணும்னா நம்ம ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கு. We have a studio. ஸோ இந்த ஸ்டுடியோலேயே வந்து நீங்கள் ஜாலியாக கேஷுவலாக உட்காந்து உங்கள் லைவ் பில்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு சிஸ்டமும் கையோட எடுத்துகிட்டு போகணும்னாலும் போகலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் யூ கேன் டூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே மக்களே. பை.